அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நம் காணும் பதிவு பெண்களுக்கான பதிவு. இரவு தினமும் நம் தூங்க முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் வாங்க. ஒரு குடும்பத்தின் முன்னேற்ற பெண்கள் கையில் தான் இருக்கிறது. வீட்டையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் சரியாக கொண்டு செல்வர் பெண்கள் தான். நாம் இரவில் செய்யும் சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு எடுத்து செல்லும். அது என்ன என்று பார்ப்போம். முதலில் இரவில் நாம் சாப்பிட்ட பிறகு எல்லா உணவும் காலி செய்து விடக்கூடாது. ஒரு பிடி சாதம் அல்லது டிஃபனை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்து மூடி வைத்து விடுங்கள். ஒரு டம்ளரில் தண்ணீரையும் எடுத்து மூடி வைத்து விடுங்கள். மறுநாள் இந்த தண்ணீர் செடிகளுக்கு ஊற்றி விடுங்கள். சாதம் அல்லது டிஃபனை பறவைகளுக்கு உணவாக வைத்து விடுங்கள். இரவில் நம் வீட்டு தெய்வம் நம் வீட்டுக்கு வந்து உணவு நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்களா என்று பார்ப்பார்கள். நம் உணவு எடுத்து வைத்து இருந்தால் நம் வீட்டு தெய்வம் சந்தோஷப்பட்டு நமக்கு அருள் புரிவார்கள். அடுத்தது, இரவில் நாம் துணி துவைக்கக்கூடாது. அதேபோல் வெளியில் துணி காய விடக்கூடாது. இது ஒரு கெட்ட சகுனத்துக்கு அறிகுறி ஆகும். அதனால் இப்படி செய்யாதீர்கள். அடுத்தது, நம் இரவில் சாப்பிட்ட பாத்திரமும் தட்டும் சிங்கில் அப்படியே போட்டு விடக்கூடாது. முடிந்தவரை இரவே பாத்திரம் தேய்த்து வைத்து விட வேண்டும். அப்படி முடியவிட்டால் தண்ணீரில் அலசி வைத்து விடுங்கள். பாத்திரம் காய விடக்கூடாது. அடுத்தது, பாத்ரூமிலும் கிச்சனின் பைப்பிலும் தண்ணீர் சொட்ட விடக்கூடாது. அப்படி சொட்டுவதால் நம் வீட்டில் பண விரயமாகும். அடுத்தது, நம் உறங்கும் பொழுது ஒரு பிரிஞ்சி இலையை ஒரு அகலில் வைத்து எரித்து வெளியில் சென்று ஓடி விடுங்கள். இந்த இலை எரியும் பொழுது எங்களுடைய குடும்பம் முன்னேற வேண்டும், எங்கள் கஷ்டமெல்லாம் தீர வேண்டும் என்று சொல்லுங்கள். அடுத்தது, ஒரு பவுலில் கல்லுப்பு எடுத்து நம் படுக்கும் அறையில் ஒரு ஓரமாக எந்த திசை என்றாலும் பரவாயில்லை வைத்து விடுங்கள். காலில் எழுந்து தண்ணீரில் கரைத்து விடுங்கள். இதனால் நம் குடும்பத்தில் இருக்கும் கந்திருஷ்டி எல்லாம் ஒளிந்து நம் வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்து இருக்கும். அடுத்தது, நம் இரவு உறங்கும் பொழுது நெற்றில் விபூதி வைத்துவிட்டு நம் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திடம் பெயரை 3 முறை சொல்லி கொண்டு உறங்க செல்லுங்கள். இந்த விதிமுறை எல்லாம் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். சில தினங்களில் பல மாற்றங்கள் தெரியும். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நன்றி.